சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். ஸோ அதில் வந்துட்டு என்னென்னா, அந்த இப்போ மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட் கேப் பேஸ்டான ஒரு பக்கெட்டிங் இருக்கு இல்லையா, லார்ஜ் கேப் கம்பெனிஸ், மிட் கேப் கம்பெனிஸ், ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ், ஸோ இதில் 100 கம்பெனிஸ், அடுத்த 150 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல வந்துட்டு ஒரு அவுடேட்டடாக இருக்குது. ஸோ அது அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிச்சிருந்தேன். ஸோ நேயர்களுடைய ஒரு தெளிவுக்காக, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன, அது எப்படி அந்த லார்ஜ் கேப் மிட் கேப்னு பிரிக்கிறாங்கன்றதை பற்றி சொல்லிடுங்க. ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் ஹாட் டாபிக் ஆக்சுவலாக. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2017-18 நடந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமார்கேஷன் வந்து கிளியராக ரெகுலேட்டர் வந்து கொடுக்கல. அதுக்கு முன்னாடி இட் வாஸ் ஆல் ட்ரிவன் பை ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் டிசைட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது எது லார்ஜ் கேப் கம்பெனி, எது மிட் கேப், எது ஸ்மால் கேப் அப்படின்ற மாதிரி இருந்தது. இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேப் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனியோட கரண்ட் வேல்யூ என்ன. இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு பை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும். 1 crore ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்படின்னா நான் 1 crore கொடுத்தேன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கலாம், ப்ரொவைடட் சம்படி இஸ் வில்லிங் டு செல். அதே மாதிரி ஒரு மார்க்கெட் கேப்ன்றது அந்நிய நிலைக்கு அந்த கம்பெனியோட மொத்த விலை எவ்வளோ. அஃப்கோர்ஸ் அதை யாராவது விற்கணும், விற்றா தான் வாங்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்மால் லெவலில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கலாம். பட் ஒரு கம்பெனியோட ஓவரால் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் கேப்பை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 10,000 crores இருக்குது அப்படின்னா த டோட்டல் வேல்யூ ஆஃப் த கம்பெனி இஸ் 10,000 crores அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ ஒரு கம்பெனியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா ஐடியலி கம்பெனி நல்லா பண்ணிகிட்டே போச்சுன்னா தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மார்க்கெட் கேப் அப்படின்றது. இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி டாப் 100 கம்பெனிஸை வந்து லார்ஜ் கேப்னு பிரிச்சிருக்காங்க. அப்புறம் 101 to 250 மிட் கேப்னு பண்ணியிருக்காங்க. அப்புறம் 250 அண்ட் பிலோ எல்லாமே ஸ்மால் கேப்பாக பிரிச்சிருக்காங்க. திஸ் இஸ் ப்ராட்லி டு பிரிங் இன் ஸ்டாண்டர்டைசேஷன். அதுக்காக தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக டாப் 100, 150 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு பார்க்குறோன்னா ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்குது. அது ஒரு டிராஸ்டிக்கலாக லெவலில் க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 தான், ஸோ மிட் கேப்னா அடுத்த 150 தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் இப்போ கன்ஃபியூஷனா சார்? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இது ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறத விட ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அதில் வந்து சில ப்ளஸஸும் இருக்குது, மைனஸஸும் இருக்குது. ஏன் இது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டாண்டர்டைசேஷனே இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போது ஒரு ஏஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா 105வது கம்பெனியை வாங்கிட்டு கூட லார்ஜ் கேப்னு சொல்லலாம். இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா 110வது கம்பெனியை வாங்கிட்டு ஸ்மால் கேப்னு கூட சொல்லலாம். அப்போது ஒரு இன்வெஸ்டராக நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணுறது லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு நினச்சி ஸ்மால் கேப்பில் கூட இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் சம்வாட் இம்பார்ட்டண்ட். இப்போ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணனால இண்டஸ்ட்ரியில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்தாலும் இதுதான். இப்போ நான் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு லான்ச் பண்ணேன்னா 80% ஆஃப் த மணி டாப் 100 கம்பெனிஸ்குள்ளே தான் இருக்க முடியும் அப்படின்னு கிளியர். ஸோ இட் கேனாட் பி எனி டிஃப்ரெண்ட். அந்த லாஸ்ட் 20%ல் நான் எப்படி வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு மிட் கேப் கம்பெனின்னா என்னுடைய 101 to 250க்குள்ளே 65% கண்டிப்பாக இன்வெஸ்ட் ஆகிருக்கணும். மிச்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் த எபிலிட்டி. ஸோ பேசிக்லி இது வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். இப்போ இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு கிளாரிட்டியை கொடுக்கும். நான் என்னோட பணம் ஆக்சுவலாக எங்கே போகுது அப்படின்றதுக்காக. முன்னாடி அது ஆக்சுவலி பெரிய கன்ஃபியூஷன் இருந்தனால தான் இந்த ஸ்டாண்டர்டைசேஷனே வந்தது. ஸோ இது ஒன்று. இதில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்னு சொல்கிறத விட இப்போ இந்த டிசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கோம். இப்போ 7-8 வருஷத்தில் மார்க்கெட் வந்து பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. மீனிங் இட் ஹஸ் பீன் எக்ஸ்பேண்டிங். நம்மளோட எக்கானமி எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ நேச்சுரலாக வந்து மார்க்கெட் கேப்பும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ப்ளஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் கெட்டிங் ஆடட் இருக்குது பார்த்தீங்களா, நியூ கம்பெனிஸ் விச் இஸ் கம்மிங் இன் டு ஐபிஓ, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ அந்த புது கம்பெனிகள் ஆட் ஆக முன்னாடி மேபி ஒரு 2000 கம்பெனி இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து 3000 கம்பெனி இருக்குது. அப்போ அந்த 3000 கம்பெனின்னு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் போது இந்த டெஃபினிஷனை கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணால் ஃபண்ட் மேனேஜருக்கும் வந்து பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் டு இன்வெஸ்ட். ஏன்னா இப்போ வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனினா ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நான் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது 40-60 கம்பெனி நான் பில்ட் பண்ண போகிறேன். ஆனால் என்னோட யூனிவர்ஸே மொத்தம் 100 தான். அப்போ 100 கம்பெனிக்குள்ளே நான் 40-60 கம்பெனியை நான் பிக்கப் பண்ணோன்னா சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். இல்லைன்னா என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பெரிய அதாவது டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்போ என்னுடைய ரிட்டர்ன்ஸும் இன்னொரு ரிட்டர்ன்ஸுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அந்த அளவில் ஃபண்ட் மேனேஜருக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கே தவிர மற்றபடி இது பெரிய சிக்கலான ஒரு விஷயம் கிடையாது.
அண்ட் இன்னொன்று வந்து மார்க்கெட் இவால்வ் ஆக ஆக இந்த டெஃபினேஷனை இவால்வ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தான் ஜென்ரல் இதுவே. ஸோ நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா பார்த்துருந்தேன் சார். ஸோ இந்த 2018 ஒரு லார்ஜ் கேப் கூடைய இருந்த அந்த மார்க்கெட் கேப், ஸோ இந்த 30,000 crore அப்படி சம்திங் இருந்தது. ஸோ அந்த கேப் வந்துட்டு இன்றைக்கி மிட் கேப்புடைய கேப்பாக இருக்குது. ஸோ 2025 பார்க்கும்போது மிட் கேப்புடைய ஒரு ஆவரேஜான ஒரு கம்பெனி எடுத்துக்கோன்னா அதுவே ஒரு 30,000 crores இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கேப்னால இப்போ அந்த ஃபண்ட்ஸில் இப்போ ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு அவருடைய சாய்ஸஸ் ஆகட்டும் அதில் வந்துட்டு எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது, ஒருவேளை ஒரு ரிவிஷன் வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணும் சார்? ஸோ ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட். ஏன்னா ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் பெருசாக நேச்சுரலாக வந்து மார்க்கெட் கேப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ கோல்டு ப்ரைஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 2,000 ரூபா ஒரு கிராம் இருந்ததுன்னா இன்றைக்கி 10,000 ரூபா ஒரு கிராம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் வந்து ஒரு டி நகரில் வந்து 2 கோடி ரூபாய் இருந்ததுன்னா மேபி இன்றைக்கி 10 கோடி ரூபாய் இருக்குது. ஏன் அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து மணி வந்து கண்டினியூஸாக வந்து கரெக்டான ஆசெட்டை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி என்னோட டாப் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக மார்க்கெட் கேப் ஆஃப் த கம்பெனிஸ் ஆல்சோ வில் கீப் இன்க்ரீஸிங். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 8,000-10,000 கோடி ப்ராஃபிட் பண்ணது இன்றைக்கி 80,000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுறாங்க 10 வருஷத்துக்கு. அப்போ நேச்சுரலாக அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து அந்த அளவுக்கு ஏறி தான் இருக்கணும், அது ஏறாமல் இருக்காது. அப்போ இது ஏறும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லார்ஜ் கேப்போட ஆவரேஜ் மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, மிட் கேப்க்கும் ஏறி இருக்குது, ஸ்மால் கேப்க்கும் ஏறி இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் 2010 அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 கோடி 70,000 கோடி மார்க்கெட் கேப் இருந்தாலே அது லார்ஜ் கேப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 100வது கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு இருக்குது. அப்போ நேச்சுரலாக தேர் இஸ் அ பிக் ஷிஃப்ட் பிகாஸ் ஆஃப் மனி சேசிங், செகண்ட் growth ஆஃப் த கம்பெனி அண்ட் த எக்கானமி. இது எல்லாமே இருக்குது. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெனி திங்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 101வது கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 3-4 லட்சம் கோடி ரூபாய்க்கு இருக்குது. ஸோ அப்போது என்னுடைய ஃபஸ்ட்டு மிட் கேப் 101வது கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா 3-4 லட்சம் கோடியில் இருக்குது. அப்போது என்னுடைய 250வது கம்பெனி மேபி 50,000 கோடி, என்கிட்ட எக்ஸாக்டாக நம்பர் இல்லை, பட் அரௌண்ட் 50,000 கோடி இருக்கலாம். அப்போ அதுக்கு கீழே இருக்கிறது தான் ஸ்மால் கேப்பாக இருக்கும். எனக்கு இந்த 2010 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 கோடிக்கு கீழே இருக்கிறது ஸ்மால் கேப்பாக இருந்தது, இன்றைக்கி 50,000 கோடின்ற அளவுக்கு மாறி இருக்கு. அப்போ இந்த சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கும். மேபி இன்னும் 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த நம்பர் இன்னும் பெருசாக தான் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்கும். இதனால வந்து சேலஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னா அதாவது கொஞ்சம் ஸ்டாக்ஸை வந்து நிறைய பணம் சேஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்குது. அது வந்து எல்லா இடத்துலையுமே உண்டு. இப்போ டி நகரில் போய் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னா ப்ராப்பர்ட்டி விலை ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னா அங்கே லேண்டோட அவைலபிலிட்டி கிடையாது, அவ்வளோதான் வித்தியாசம். இன்ஃபேக்ட் என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி டி நகரில் பெட்டராக இருந்திருக்கும். என்னால் ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போய் நிறுத்த முடியும், நிம்மதியாக நடந்து போயிட்டு வந்திருக்க முடியும். இன்றைக்கி அதை கூட பண்ண முடியாது. ஆனால் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனால் அப்படின்னா ஒன்று பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட். there is nobody else or land வந்து அந்த இடத்துல அவைலபிளாக அப்படி வச்சுக்கலாம். அதே தான் ஒரு கம்பெனிஸ்க்கும். ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணிகிட்டே போகும்போது அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா தி ஐடியா ஆஃப் யூ கிவிங் மனி டு அ ஃபண்ட் மேனேஜர் இஸ் டு எலிமினேட் ஆல் த பேட் கம்பெனிஸ். அப்போ நல்ல கம்பெனி இருக்குன்னா எல்லா கம்பெனியும் நல்ல கம்பெனியாக இருக்க முடியாது, எல்லா கம்பெனியும் எல்லா சைக்கிளையும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அப்போது அந்த ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ்குள்ளே நான் பிக்கப் பண்ணணும். அண்ட் உங்ககிட்ட இருக்கிற டேட்டா தான் என்கிட்டயும் இருக்குது. ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருக்கிட்டையும் அதே டேட்டா தான் அவைலபிளாக இருக்குது. காமன் இன்வெஸ்டர்கிட்டையும் எல்லா டேட்டாவும் இருக்குது. அப்படின்னும் போது பேட் கம்பெனிஸை ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். அப்போ நல்லா இருக்கிற கம்பெனிஸை நிறைய பேர் சேஸ் பண்ணாங்கன்னா நேச்சுரலாக வந்து அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு மட்டும் இருக்கிற சேலஞ்ச் கிடையாது, இது எல்லா அசெட்டுக்கும் இருக்கிற சேலஞ்ச். இப்போது டி நகரோட ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு என்னென்னா, யாருக்காக இருந்தாலும் சென்னையில் இருந்தால் டி நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தா நல்லாயிருக்கும், ஆர் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், ஈஸி டு கனெக்ட். அப்படின்னும் போது எனக்கு வந்து கிவன் அ சாய்ஸ், நான் பெருங்குளத்தூரில் வாங்குறதுக்கு பதிலாக டி நகரில் வாங்குவேன், ப்ரொவைடட் த ப்ரைஸ் இஸ் சேம் ஆர் இஃப் ஐ கேன் அஃபோர்ட் பண்ண முடியலன்னும் போது நேச்சுரலாக நான் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்லது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செபிக்கு வந்து ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அனுப்பிச்சாச்சு. பட் நேச்சுரலி செபி இஸ் reviving, meaning reviewing it, and eventually maybe this number can increase. 1 to 100ன்றது ஆக்சுவலி 1 to 125 ஆவோ இல்லை 150 ஆவோ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாறிச்சுன்னா உங்களுடைய ஸ்கோப் ஃபார் அ ஃபண்ட் மேனேஜர் டு இன்வெஸ்ட் வந்து பெட்டர் ஆகும். இன்டர்ன் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அது வந்து
பெட்டர் ஆல்ஃபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ உண்மையிலே இப்போ ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒரு 100 கம்பெனிஸ் பதிலாக 150 கம்பெனிஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கோப் இருக்குது அப்படின்னா, அப்போ உண்மையிலே அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ இன்வெஸ்டராக அவங்க நிலைமையிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் வந்துச்சு? கண்டிப்பாக ஆல்ஃபா வந்து பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன சேம் எக்ஸாம்பிள் தான். இப்போ 100 கம்பெனியில் நான் 60 கம்பெனியை பிக்கப் பண்ணோன்னா அதில் கண்டிப்பாக 30-40 கம்பெனி கொஞ்சம் சுமாரான கம்பெனியாக இருக்கும், இல்லை இன்வெஸ்ட் பண்ண முடியாத நிலையில் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து வேல்யூவேஷன் ஹையாக இருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிற 60 கம்பெனின்னு நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ இதே ஒரு 150 கம்பெனின்னு இருக்கும்போது மேபி அதில் ஒரு 30-40 கம்பெனி சரியா இல்லைன்னாலும் எனக்கு யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கம்பெனியாக மாறிடும். அப்போ அந்த 100ல் நான் 60 பிக்கப் பண்ணும்போது ஒரு ஃபண்ட் ஹவுஸோட போர்ட்ஃபோலியோவுக்கும் இன்னொரு ஃபண்ட் ஹவுஸோட போர்ட்ஃபோலியோவுக்கும் வந்து ஒரு கேப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கேப் வந்தால் தான் ஒரு ஸ்டாக் பிக்கிங்கோட எபிலிட்டி எப்படி இருக்குன்றதே பார்க்க முடியும். ஆல்ஃபாவை நம்ம அப்போ தான் பார்க்க முடியும். பட் இது இவென்ச்சுவலாக கண்டிப்பாக நடக்க போகுது. அது 125 ஆக போதா 150 ஆக போதா அதுன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியாது. செபி வில் இவென்ச்சுவலி டிசைட். பட் இதுக்கான ஸ்கோப் கண்டிப்பாக இருக்குது. அது ஆச்சுன்னா நேச்சுரலாக வந்து போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்போ எந்தெந்த இன்வெஸ்டர்லாம் அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்காங்களோ நேச்சுரலாக ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணாலுமே அதுவுமே வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் கட்டத்தில் பார்க்கும்போது அது மார்க்கெட் திரும்பி எவால்வ் ஆகும்போது அதுவுமே ஒரு ரிஜிட் கிளாசிஃபிகேஷன் மாதிரி தானே சரி இருக்கும். இப்போ அதுக்கு பதிலாக பார்க்குறோம், இப்போ பதிலான்னு சொல்ல முடியாது, பேரலி இன்னொரு பக்கம் பார்க்குறோம்னா இப்போ மார்க்கெட்டில் லார்ஜ் கேப்போடைய ஷேர் எவ்வளோ, மிட் கேப்போடைய ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேப் வைக்கலாம் இல்லை சார்? இல்லை, அப்படி பண்ண முடியாது. ஆக்சுவலி இது வந்து ஈவன் மோர் பெட்டர் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்முலா. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 100 எப்படி கன்ஸ்ட்ரெயினாக இருக்கோ மேபி 3 வருஷம் கழிச்சோ இல்லை 5 வருஷம் கழிச்சோ 150 கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கலாம். பட் நேச்சுரலாக இட் ஹஸ் டு பி ரெவியூட். இது வந்து இன்னைக்கு ஒரு நாள் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் இஸ் வெரி டைனமிக், இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி இவால்விங். அப்போ நேச்சுரலாக அந்த சிஸ்டத்தையும் நம்ம வந்து அப்பப்போ இவால்வ் பண்ணோன்னா இந்த ப்ராசஸ் வந்து பெட்டர் ஆகிட்டே இருக்கும். மேபி இன்னும் 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இப்போ 2000-3000 லிஸ்டட் கம்பெனி இருக்கிற இடத்துல மேபி அது 5000-6000 கம்பெனியாக மாறிடலாம். ஏன்னா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 100 ஐபிஓக்கு மேலே வருது. சம் கேசஸில் 200 ஐபிஓலாம் வருது. அப்போ நேச்சுரலாக வந்து ஒரு 10 வருஷத்தில் ஒரு 1000-2000 கம்பெனி அடிஷ்னலாக ஆட் ஆக போகுது. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆட் ஆக போகுது. ஏன்னா கேபிட்டல் மார்க்கெட் வந்து ஓப்பன் அப் ஆக தான் வந்து இது வந்து பெருசாக வரும். இன்ஃபேக்ட் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் கொடுக்குற கம்பெனியெல்லாம் லிஸ்டட். இது வந்து 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்கிறேன். இந்தியாவில் இன்றைக்கும் வந்து சில லார்ஜஸ்ட் பேங்க்ஸ் ஆர் நாட் லிஸ்ட், இன்றைக்கும் லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆர் நாட் லிஸ்டட். அஃப்கோர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. பெரிய கம்பெனிஸே இன்னும் லிஸ்ட் ஆகாமல் இருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹஸ் டு இவால்வ். ஸோ இப்போ மார்க்கெட் இவால்வ் ஆகிறனால தான் இவ்வளோ ஐபிஓஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து ஒரு ரியல் அசெட்லேருந்து ஃபினான்ஷியல் அசெட்டை வந்து ஒரு அசெட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்டு இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த ட்ரெண்ட் இவால்வ் ஆக நேச்சுரலாக மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும். மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இந்த டெஃபினிஷன்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இந்த ரிவிஷன் வந்துட்டு எந்த நேரத்தில் வேணால் வரலாம். ஸோ இப்போ எனி டைம் சூன் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் கேப்பில் ஒரு ரிவிஷன் வருது அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க லார்ஜ் கேப்லையும் ஒரு மிட் கேப்லையும் சரி ஸ்மால் கேப்லையும் சரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க ஸோ எந்த மாதிரி ஏதாவது ஒரு டான்ஜிபிள் டிஃபரன்ஸ் வந்துட்டு இமீடியட்டாக பார்க்க முடியுமா? அது மாதிரி இமீடியட்டாக கண்டிப்பாக பார்க்க முடியாது. பட் கண்டிப்பாக ஸ்கோப் இன்க்ரீஸ் ஆகும். மேபி 1 year ஃப்ரம் நவ், இப்போ அஸ்யூமிங் இன்னைக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுப்போமே, மேபி 1 to 2 years ஃப்ரம் நவ் கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இமீடியட்டாக கண்டிப்பாக சேஞ்ச் இருக்காது. ஸோ இப்போ லாங் டேர்மில் எந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பார்க்கலாம்? எவ்வளோ வரைக்கும் இப்போ ஆவரேஜாக இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் வர வாய்ப்பு இருக்குது? ரொம்ப கஷ்டம். பட் ஐ கேன் ஜஸ்ட் கிவ் யூ சம் நம்பர். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுடைய லாங் டேர்ம் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14% இருக்கும். லாங் டேர்ம் ஆவரேஜ். சம் இயர்ஸ் இட் கேன் பி ஹை, சம் இயர்ஸ் கேன் பி லோ. பட் இந்த ஸ்கோப் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஃபண்ட் மேனேஜர் கரெக்டாக ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னா மேபி இந்த 12-14ன்றது 12 to 16 மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இட் ஆல் ஹேஸ் டு ப்ளே அவுட். ஸோ எதையுமே இன்றைக்கி உட்காந்து நம்ம பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக ஸ்கோப் டு பிக்அப் மோர் ஸ்டாக்ஸ் அண்ட் மோர் ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இவால்வ் ஆகிடும். சார் ஓகே சார். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் கேப்பில் இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.